பத்ரிநாத்தோட வீடியோ கேட்டு தான் இந்த வீடியோகளை பார்க்க ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆமாம், யூடியூப் எப்படி யூஸ் பண்ணி எப்படி கேட்கணும்னு தெரியாது. அப்போலேருந்து தான் ஆரம்பித்தேன். மானசீகமாக இப்போ எனக்கு கோபாலவல்லி தாசருக்கு தான் டெய்லி ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன் 2 நேரமும். நானும் செல்வமாரும் ஃப்ளைட்டில் தூத்துக்குடி ஃப்ளைட்டில் வரும்போது அவரே நான் கோபாலவல்லியா ரொம்ப சந்தோஷப்பட்ட கேட்டுருக்கேன். நீங்கள் இதெல்லாம் வீடியோஸாக பார்த்துருக்கீங்க. அப்படி அவரோட இது வந்து கேட்கும் போது அவர் சொன்ன சன்னியாசம் தான். சரி, என்ன உங்களுக்கு? சரி, முதல்ல உட்காருங்க அப்படின்னு உட்காந்து வச்சேன். மாபெரியவன் உட்காந்து வச்சுட்டு இப்போ சொல்லுங்க அப்படின்னு. காலம்புரை எழுந்திரிச்சுறேன், காஃபி கொடுன்னா பூனை குட்டி மாதிரி சுத்திட்டே இருக்கீங்க, சட்டை இருங்கோ அப்புறமா தரேன் காஃபி. 6 மணிக்குன்னுவா. மருமக சொல்லுவா, இருங்கோ உங்களுக்கு என்ன ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, அப்புறமா போங்க நாம. பையன் வருவான், உங்களுக்கு என்ன அவசரம், நீங்க அப்புறம் பேப்பர் படிங்கோ, ஆட்டில் தானே இருக்கீங்க அப்படின்வா. சரி, எல்லாரும் ஆச்சு. மாமாக்கு காப்பி போடல இல்லைன்னா சன்னியாசம் தானா அப்படின்னு கணேசன் சொன்ன மாதிரி, ஆஹா வாம் காப்பி போட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தோணும். சரி, ஆச்சு, எல்லாம் ஆச்சு, எல்லாம் கேட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒன்று செய்யுங்க, காத்தால மருமக வரத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறீங்களே, ஸ்நானத்தை பண்ணுங்கோ, ஜபத்தை பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் ஏதாவது புக்கை படிங்கோ. வேலைக்கு போகும்போது அவசரமாக எல்லாம் செஞ்சுட்டு போயிருப்பீங்க, இப்போ நிதானமாக செய்யுங்கோ. அப்புறம் ஆட்டுக்காரையே வந்துடுவா, மாமா காஃபி சாப்பிடுங்கோ அப்படின்வா. ஏன்னா அவங்க குடிக்கணும், அதனால இவங்க கொடுத்துட்டு அவங்க குடிக்கணும். மருமக வருவா, மாமா சத்த சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்கோ அப்படின்வா. எதுக்குன்னா அவங்க மாமனார் மாமியார் கொடுத்தா தான் மருமக சாப்பிட முடியும். அப்படி அப்புறமா எல்லாம் பண்ணும்போது சொன்ன உடனே பையன் வருவான். பாந்தி பெரியவர்கிட்ட போய் பார்த்துட்டு வாப்பான்னு அம்மா அனுப்பிச்சிருப்பா. அது என்ன, உங்க வீட்டில் எல்லாருமே பார்த்துருக்கேனே, நான் எல்லாருமே நல்லா இருக்காங்களே, மாமா ஆட்டில் வந்து பாருங்க, அப்ப எல்லாரோட இதுவும் தெரியும் அப்படின்னு அந்த மாமா கொஞ்சம் தச்சுக்கு போய் மாமா வயசாகி சொல்லும். அதனால சரி, இனிமேல் எல்லாரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்.